ஹாய், இன்னைக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் பேலன்ஸ் பார்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா ஹேண்டு, பட்டி, அதுக்கப்புறம் அந்த க்ராஸ் பீஸ் இது எல்லாமே எப்படின்னு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேண்டு பார்த்துருவோம். ஹேண்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவோட ஸ்லீவ் என்னென்ன பார்ட்ஸ் ஸ்லீவில் இருக்குன்றதை பார்ப்போம். இது ஸ்லீவோட ஆர்ம் ஹோல், இது ஸ்லீவோட லென்த்து, இது ஸ்லீவோட எண்டு பார்ட். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் 3 ஸ்டிச்சஸ் வரும். அதாவது நம்ம பிரித்து விட்டு லூஸ் டைப் பிரிக்கிறதுக்காக ஸ்டிச்சஸ் இது. இப்போ இது எப்படி இதில் கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கிளாத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்டு பேக்குன்னு கட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு கட் பண்ணது போக பேலன்ஸ் பீஸ் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த பீஸை கரெக்டாக சென்டர் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சென்டர் ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே ஃபோல்டு, பாக்கி 3 சைட்ஸ் ஓப்பன். 3 சைட்ஸ் ஓப்பன். இது கரபாகம் சொல்லுவோம். அந்த கரபாகத்தை பார்த்துக்கோங்க. கரபாகத்திலிருந்து 1.5 இன்ச்சஸ் கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கோங்க. லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லீவ் சொன்ன இல்லையா, ப்ளவுஸோட அளவு, ப்ளவுஸோட ஸ்லீவ், இந்த ஸ்லீவை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டில் கரெக்டாக இது மார்க்கிங் பண்ணுங்க. இப்போ இது கரெக்டான இந்த எட்ஜ் மார்க்கிங், அதாவது இந்த ஜாயிண்ட் இருக்க இடத்துல மார்க்கிங். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு எடுத்துருங்க ப்ளவுஸை. இதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்லேருந்து 3.5 இன்ச் போட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போது இந்த ப்ளவுஸ் எடுத்து இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க இடத்துல வச்சுட்டு இந்த ஆர்ம் ஹோலை கரெக்டாக அங்கே கொண்டு வைங்க. அதாவது இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஜாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த 3.5 இன்ச் வரைஞ்சோம் இல்லையா, அந்த இடத்துல வைக்கணும். நீங்கள் வச்சுட்டு ஹேண்டோட கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹேண்டோட ஃபினிஷிங் பாயிண்ட். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், லைன் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து கீழே எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு, இங்கேருந்து கீழே எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, க்ராஸாக போட்டோம் இல்லையா, அந்த லைனில் எவ்வளோ அளவோ அதில் 1/2 இன்ச், 1/2 அளவு கரெக்டாக 1/2 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதிலிருந்து 3/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ட்ரா பண்ணணுன்னா, இதை இந்த ஆர்ம் ஹோல் கர்வை ட்ரா பண்ணணும். இது நீங்கள் திரும்பி ட்ரா பண்ணால் மட்டும்தான் இந்த பழக்கம் வரும் உங்களுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இதில் டச் ஆகி இங்கே எண்ட் ஆகணும், இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே எண்ட் ஆகணும். உங்களுக்கு இதை தாண்டி வெளியே எங்கேயுமே வரக்கூடாதுக்கலாம் அவங்களுக்கு லைன். அதுக்கப்புறம் இந்த லைன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க ஃபுல்லாக. இவ்வளோ தான் ஸ்லீவ். இது கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஸ்லீவ் கிடச்சிடும்.